Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. தொடர்ந்து செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். என்ன நடக்கிறது அப்படின்ற கூடுதல் விவரத்தோடு தாயுமானவன் இப்போது இபிஎஸ் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் அமித்ஷா. அங்கே என்ன நடக்க போகிறது விவரங்கள்? அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல தேநீர் விருந்து என்பது அளிக்கப்பட இருக்கிறது. இந்த விருந்தில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதிமுக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் ஆகியோர் இந்த விருதில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விருந்தை பொறுத்தமட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் ஆகியோரும் அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, கே.பி. முனுசாமி, ஆதி உதயகுமார் ஆகியோரும் இந்த விருந்துல பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பா 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் திண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தங்கியிருந்த ஒரு சூழல்ல தமிழக பாஜகவுக்கான புதிய தலைவர் நியமனம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நயினார் நாகேந்திரன் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவது குறித்து அமைப்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொண்ட ஒரு சூழல்ல தமிழகத்தில் பாஜக மற்றும் அதிமுக இடையேயான கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தேநீர் விருந்து என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக கூட்டணி என்பது நட்புணர்வோடு தொடரக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது அதிமுகவினர் இந்த தேநீர் விருந்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு வழங்கி வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜகவுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக தலைவராக தற்போது இருக்கக்கூடிய அண்ணாமலையும் இந்த நிகழ்வுல பங்கேற்றிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் கடந்த காலங்களில் அதிமுக குறித்து பல்வேறு விமர்சனங்களை பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்து வந்தார். அண்மையில டெல்லி சென்றிருந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் போதும் கூட கூட்டணி குறித்தான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குறிப்பாக அண்ணாமலைக்கு மாற்றாக மற்ற நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்பதனை தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த ஒரு சூழல் தான் இந்த தேநீர் விருந்தில் அண்ணாமலையும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த தேநீர் விருந்து நிறைவு பெற்ற பிறகாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி புறப்படுவார் என தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வெளியான அவரது ஷெட்யூல்ல 6 மணிக்கு மேலாக அவர் டெல்லி புறப்படுவார் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல மரியாதை நிமித்தமாக தற்போது இந்த நட்புணர்வோடு இந்த தேநீர் விருந்து என்பது நடைபெற்று வருகிறது. இந்த தேநீர் விருந்துக்கு பிறகாக அவர் டெல்லி புறப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் இல்லத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறார். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.